அனைவருக்கும் ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த தொடர் வேதாகமத்தில் இந்த நாளில் இனிமைமிகு பாடல் 2ஆம் பகுதியை வாசிக்க கேட்கலாம். உன்னத பாட்டு 2, பாடல் 6, தலைவன் தலைவி உரையாடல். சாரோன் சமவெளியில் உள்ள காட்டு மலர் நான், பள்ளத்தாக்கில் காணும் லீலி மலர். முட்புதர் நடுவில் இருக்கும் லீலி மலர் போல் மங்கையருள் இருக்கிறாள் என் அன்புடையாள். காட்டு மரங்களிடை நிற்கும் கிச்சிலி போல் காளையருள் இலங்குகின்றார் என் காதலர் தாம். அவரது நிழலிலே அமர்வதில் இன்புறுவேன். அவர் கனி என் நாவுக்கு இனிமை தரும். பாடல் 7, தலைவி கூற்று. திராட்சரசம் வைக்கும் அறைக்குள்ளே என்னை அவர் அழைத்து சென்றார். அவர் என் மேல் செலுத்திய நோக்கில் காதல் இருந்தது. திராட்சை அடைகள் கொடுத்து என்னை வலிமைப்படுத்துங்கள். கிச்சிலி பழங்களால் எனக்கு ஊக்கமூட்டுங்கள். காதல் நோயால் நான் மிகவும் நலிந்து போனேன். இடக்கையால் அவர் என் தலையை தாங்கிக் கொள்வார், வலக்கையால் அவர் என்னை தழுவிக் கொள்வார். எருசலேம் மங்கையரே, கலைமான்கள் மேல் ஆணை, வயல்வெளி மரைகள் மேல் ஆணை, உங்களுக்கு நான் கூறுகிறேன், காதலை தட்டி எழுப்பாதீர். தானே விரும்பும் வரை அதை தட்டி எழுப்பாதீர். பாடல் 8, தலைவி கூற்று. என் காதலர் குரல் கேட்கின்றது. இதோ அவர் வந்து விட்டார். மலைகள் மேல் தாவி வருகின்றார், குன்றுகளை தாண்டி வருகின்றார். என் காதலர் கலைமானுக்கு அல்லது மறைமான் குட்டிக்கு ஒப்பானவர். இதோ எம் மதிர் சுவருக்கு பின்னால் நிற்கின்றார். பலகனி வழியாய் பார்க்கின்றார், பின்னல் தட்டி வழியாய் நோக்குகின்றார். என் காதலர் என்னிடம் கூறுகின்றார், விரைந்து எழு என் அன்பே, என் அழகே, விரைந்து வா. இதோ கார்காலம் கடந்து விட்டது, மழையும் பெய்து ஓய்ந்து விட்டது. நிலத்தில் மலர்கள் தோன்றுகின்றன, பாடி மகிழும் பருவம் வந்துற்றது. காட்டு புறா கூவும் குரலதுவோ நாட்டினில் நமக்கு கேட்கின்றது. அத்தி பழங்கள் கனிந்து விட்டன, திராட்சை மலர்கள் மனம் தருகின்றன. விரைந்தெழு என் அன்பே, என் அழகே, விரைந்து வா. பாடல் 9, தலைவன் கூற்று. பாறை பிளவுகளில் இருப்பவளே, குன்றின் வெடிப்புகளில் இருக்கும் என் வெண்புறாவே, காட்டிடு எனக்கு உன் முகத்தை, எழுப்பிடு நான் கேட்க உன் குரலை. உன் குரல் இனிது, உன் முகம் எழிலே. பாடல் 10, தலைவி கூற்று. பிடியுங்கள் எமக்காக நரிகளை, குள்ள நரிகளை பிடியுங்கள். அவை திராட்சை தோட்டங்களை அழிக்கின்றன, எம் திராட்சை தோட்டங்களோ பூத்துள்ளன. தலைவி கூற்று. பாடல் 11, என் காதலர் எனக்குரியவர், நானும் அவருக்கு உரியவள். லீலிகள் நடுவில் அவர் மேய்கின்றார். பொழுது புலர்வதற்குள், நிழல்கள் மறைவதற்குள் திரும்பிடுக என் காதலரே. மலை முகட்டு கலைமான் போன்று அல்லது மறைமான் குட்டி போன்று திரும்பிடுக. 3ஆம் பகுதியை தொடர்ந்து வாசிக்கலாம். பாடல் 12, தலைவி கூற்று. இரவு நேரம் படுக்கையில் இருந்தேன், என் உயிருக்கு உயிரான அன்பரை தேடினேன். தேடியும் அவரை நான் கண்டேன் அல்லேன். எழுந்திடுவேன், நகரத்தில் சுற்றி வருவேன், தெருக்களிலும் நார் சந்துகளிலும் சுற்றி என் உயிருக்கு உயிரான அன்பரை தேடுவேன். தேடியும் அவரை கண்டேன் அல்லேன். ஆனால் என்னை கண்டனர் சாம காவலர், நகரை சுற்றி வந்தவர்கள் அவர்கள். என் உயிருக்கு உயிரான அன்பரை நீங்களேனும் கண்டீர்களோ என்றேன். அவர்களை விட்டு சற்று அப்பால் சென்றதுமே கண்டேன் என் உயிருக்கு உயிரான அன்பர்தமை. அவரை சிக்கென பிடித்தேன், விடவே இல்லை. என் தாய் வீட்டுக்கு அவரை கூட்டி வந்தேன். என்னை கருத்தாங்கியவளின் அறைக்குள் அழைத்து வந்தேன். எருசலேம் மங்கையரே, கலைமான்கள் மேல் ஆணை, வயல்வெளி மரைகள் மேல் ஆணை, உங்களுக்கு நான் கூறுகிறேன், காதலை தட்டி எழுப்பாதீர். தானே விரும்பும் வரை அதை தட்டி எழுப்பாதீர். பாடல் 13, கண்டோர் கூற்று. என்ன அது? பாலை வெளியிலிருந்து புகைத்தூண் போல் எழுந்து வருகிறதே. வெள்ளைப்போளம் மணக்க சாம்பிராணி புகைய, வணிகர்குணர் பல்வகை பொடிகள் யாவும் மனங்கமிழ வருகிறதே. என்ன அது?
அதுதான் சாலமோனின் பஞ்சனை. இஸ்ரேலின் வலிமையுள்ள வீரர்களுள் 60 பேர் அதனை சூழ்ந்துள்ளனர். அனைவரும் வாளேந்திய வீரர். அவர்கள் போர் புரிவதில் வல்லவர்கள். ராக்கால தாக்குதல்களை தடுக்க தம் இடைகளில் வாள் கொண்டுள்ளவர்கள். மன்னர் தமக்கு ஒரு பல்லக்கு செய்தார். சாலமோன் லெபனோனின் மரத்தால் செய்தார். அதன் தூண்களை வெள்ளியால் இழைத்தார். மேற்கவிகை பொன், இருக்கை செம்பட்டு, உட்புறம் மெல்லிய தோல் மெத்தை. எருசலேம் மங்கையரே வாருங்கள், சீயோன் மங்கையரே பாருங்கள். மன்னர் சாலமோனையும் அவர் அன்னை அவருக்கு அணிவித்த மணிமுடியையும் காணுங்கள். அவரது திருமண நாளினிலே அவருள்ளம் மகிழ்ந்த நாளினிலே அவருக்கு அணிவித்த முடியதுவே. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட திருமுறை பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கடவுளுக்கு மகிமையும் மாட்சிமை சதா காலம் உண்டாகட்டும். பிரியமானவர்களை தொடர்ந்து இந்த தொடர் வேதாகமத்தை நினைத்திருங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமேன்.